வணக்கம். சச்சின் சுருதி இந்த மைக்கு போட நம்ம ஆம்பிளிஃபையரில் எப்படி ஃபிட் பண்ணுறோன்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த மைக் போட பொறுத்தளவுக்கு இதிலேயே மைக்கு பின்னு குத்துற மாதிரி ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதிலே பார்த்தீங்கன்னா மைக் ப்ரீ செக்ஷனும் இதிலே இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு இது எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும்னா, இந்த இடத்துல கிரவுண்டு, இது 12 வோல்ட் லைன் கொடுக்கணும். இந்த இடத்துல கிரவுண்டு, இது அவுட்புட்டு பொறுத்தளவுக்கு இது வந்து சிங்கிள் அவுட்டு தான். இப்போ இதை எடுத்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னா, ஒன்று இதை அவுட்டை எடுத்து ஒரு மோனோ வால்யூம் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி 47K கண்ட்ரோல் ஒன்று யூஸ் பண்ணி அதோட அவுட் எடுத்து நீங்கள் டேரெக்டாக ஆக்ஸ் இன்புட்டில் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு யூஎஸ்பி போர்டு வச்சுருக்கீங்க. உதாரணத்துக்கு ஒரு யூஎஸ்பி போர்டை எடுத்துருக்கேன். இப்போ இந்த யூஎஸ்பி போர்டில் நம்ம சாங்கு ப்ளே பண்ணும்போது ஒரு கரோக்கே மியூசிக் மட்டும் வர மாதிரி செஞ்சுக்கிட்டு இந்த மைக் இன்புட்டில் கொடுத்து இதிலே கனெக்ஷன் கொடுத்து அந்த மியூசிக்கோடு சேர்ந்து பாடலாம். அந்த மாதிரியும் செய்யலாம். அது எப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு வரைபடம் மாதிரி உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு மைக் போர்டு, இது அவுட்புட்டு, இது வந்து ஒன்று வந்து கிரவுண்டு, இன்னொன்று அவுட்டு. இந்த அவுட்டை எடுத்துகிட்டு கொண்டு போய் இங்கனுக்குள்ளே ஒரு 47K கண்ட்ரோல் அல்லது 100K கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கண்ட்ரோல் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த கண்ட்ரோலோட இந்த ரைட் சைடு பின்ன நம்ம கிரவுண்ட் பண்ணிடுறோம். இது வந்து 100Kன்னு வச்சுக்கலாம். ரைட்டுங்களா? இப்போ இந்த மைக் போர்டோட அவுட் இருக்குல்ல, அதை எடுத்து இந்த கண்ட்ரோலோட ஃபஸ்ட்டு பின்னில் இன்னும் கொடுத்துடணும். இந்த கண்ட்ரோலோட நடுப்புலேருந்து அவுட் எடுக்கணும். அவுட் எடுத்து இப்போ இந்த யூஎஸ்பி போர்டு இருக்குல்ல, இந்த யூஎஸ்பி போர்டில் இங்கனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க காட்டுற பாருங்க. இதை பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அவுட்டு, கிரவுண்டு, ரைட் அவுட்டு. இந்த இடத்துல கொண்டு போய் இதை இணைக்கணும். இப்போ இதை இணைக்கும் போது இந்த யூஎஸ்பி போர்டு பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ, ஆனால் இதில் வர்றது ஒரே ஒரு சேனல் மோனோ வருது. இதை கொண்டு போய் நம்ம இணைச்சோம்னா ஒரு சேனல் மட்டும் இணைச்சோம்னா இன்னொரு சேனலில் சவுண்ட் வராது. அதுக்கு என்ன செய்யணும்னா, இப்போ நான் செய்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க. 2 10K ரெசிஸ்டர் நான் செய்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து 10K, இது 10K. இந்த ரெண்டையும் கொண்டு போய் இந்த யூஎஸ்பியோட அவுட் இருக்குல்ல, இந்த அவுட்டு வந்து ஸ்டீரியோ, அதாவது லெஃப்ட்டு, கிரவுண்டு, ரைட்டு. இப்போ இந்த ஸ்டீரியோ அவுட் இருக்குல்ல, அதாவது நான் சொல்கிறது இந்த லெஃப்ட்டு, கிரவுண்டு, ரைட்டு. இப்போ இந்த இடத்துல கொண்டு போய் இந்த ரெசிஸ்டர் 2 ரெசிஸ்டர் நம்ம இந்த கண்ட்ரோலோட அவுட்புட்டில் 2 ரெசிஸ்டரை பேரலாக கனெக்ஷன் பண்ணி அந்த ஒரு ரெசிஸ்டரை இந்த லெஃப்ட்லேயும் இந்த ரெசிஸ்டரோட அவுட்டை இந்த யூஎஸ்பி போர்டை ரைட்டோடையும் இணைச்சிடணும். இப்போ எதுக்காக இந்த ரெசிஸ்டர் போடுறோம்னா, இந்த ரெசிஸ்டர் போடாமல் நீங்கள் டேரெக்டாக லெஃப்ட் ரைட்டையும் ஜம்பர் பண்ணிங்கன்னா இந்த யூஎஸ்பி அவுட் வந்து மோனோவை மாறிக்கிறோம். அது ஸ்டீரியோ ஃபங்க்ஷன் ஆகாது. இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா இந்த 2 ரெசிஸ்டரை நம்ம பேரல் பண்ணி ரைட்டில் ஒரு சேனலும் லெஃப்ட்டில் ஒரு சேனலும் இணைச்சிட்டோம்னா அந்த ஸ்டீரியோக்கும் இந்த மைக்குக்கும் எந்த பிரச்சனை வராது. மைக்கில் வர அவுட் வந்து மோனோ வேலை செய்யும், ஆனால் இந்த யூஎஸ்பியோட அவுட் வந்து ஸ்டீரியோவை வேலை செய்யும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஎஸ்பி போட ப்ளே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ப்ளே பண்ணும்போது இந்த இடத்துல ஆடியோ அவுட் வரும்ல. இப்போ இந்த இடத்துல மைக்கில் நீங்கள் இந்த மைக் இங்கே இருக்குது, இந்த மைக்கில் நீங்கள் கொடுத்து நீங்கள் சேர்ந்து பேசுனீங்கனாலோ அல்லட்னா ஒரு பாட்டு பாடுறீங்கனாலோ இங்கேருந்து இந்த கண்ட்ரோலுக்கு வந்து கண்ட்ரோல் மூலமாக இந்த யூஎஸ்பி போர்டோட அவுட்டுக்கு வந்துடும். தேவையான அளவுக்கு இந்த கண்ட்ரோலை வால்யூம் கூட்டினீங்கன்னா இந்த மியூசிக்கோடு சேர்ந்து நீங்கள் பேசுகிறதோ அல்லது பாடுறதோ சேர்ந்து இதில் கேட்கும். அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். இதை நான் சொன்ன மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த யூஎஸ்பி போர்டில் ஒரு கரோக்கே, அதாவது மியூசிக் மட்டும் வர மாதிரி ப்ளே பண்ணிங்கன்னா இந்த மைக்கில் நீங்கள் சேர்ந்து அந்த மியூசிக்கோடு சேர்ந்து நீங்கள் பாடலாம். அந்த மாதிரி ரெடி பண்ணலாம். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து கண்ட்ரோல், இது மைக் போர்டோட ஒரு பின் வந்து கிரவுண்ட் பண்ணிட்டோம். இது வந்து அவுட்டு, மைக்கு அவுட்டு. அதை எடுத்து கண்ட்ரோல் இன்னும் கொடுத்து அவுட் எடுத்து அதில் 2 ரெசிஸ்டர் போட்டு இந்த யூஎஸ்பி போர்டோட அவுட்புட்டில் நம்ம கொடுத்துறோம். இந்த கிரவுண்டு வந்து இப்போ மேலே காமன் தான். அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.